மகளிர்களை பத்தி அந்த உரிமையை பத்தி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு திடீர்னு நேற்று நான் வந்து நம்முடைய எம்பியை கேட்டேன். எங்க போயிட்டு இருக்கேன், நான் மதுரை வரேன். திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு மன்னர், என்னன்னு போலாம். அங்க போனா அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் பாஸ் பண்றான். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டு காலத்து தென்னிந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசியல் மாறிடும். மக்கள் தொகையை வச்சு எம்பிகள் அதிகமாக்குறாங்களாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்கள் தொகையை வச்சு பெரும்பான்மையை வச்சு நீங்க பண்ணலாமா? பெரும்பான்மை தான் ஒண்ணானா அது உண்மை, அது மேலதான் எல்லாம் தீர்மானிக்கணும்னு அண்ணா அன்னைக்கே சொன்னாரு. அப்ப மயில் இல்லடா பறவை, தேசிய பறவை, காக்கா தான் ஆகணும். உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தா அரசியல்ல ஜெயிக்கலாம், ஆட்சி பிடிக்கலாம். அது வரைக்கும் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் அந்த பெரும்பான்மையை தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம், அதை பத்தி பேசணும். இவங்க பெரும்பான்மை தான் பேசுவாங்க. நான் எதுக்கு சூடு சோழனை இல்லாம பேசுறேன்னா, இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய முடிக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இந்த மாடல் நமக்கு தேவையா? இந்த மாடல் நமக்கு தேவையா? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூராக போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இங்க வந்து முப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனிய. கிறிஸ்துவர் அதிகமா இருந்தா பெத்லஹேம் இந்தியால தான் இருந்தது, இயேசு கிறிஸ்து இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற அன்பு இல்ல, அதிகாரம் வேண்டும். அது மட்டும்தான் வேணும். இந்த மோதிக்கும் இவனுங்களுக்கும் பழக்கணும். இதுக்கான பதில் நீங்க கொடுக்க வேண்டியதா ஒரு தேர்தல் இது.